உரத்த சிந்தனை வாசக எழுத்தாளர்கள் சங்கம் நடத்திய பாரதி விழாவின் 10ஆம் ஆண்டு தொடக்க விழா அமரர் டெல்லி கணேஷ் அவர்களுக்கு புகழ் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. அமரர் திரு டெல்லி கணேஷ் அவர்களின் திருவுருவ படத்தை திரைப்பட நடிகர் திரு காத்தாடி ராமமூர்த்தி திறந்து வைத்தார். மகாகவி பாரதி படத்தை எழுத்தாளர் சிவசங்கரி திறந்து வைத்தார். ஆடிட்டர் NRK தலைமையில் இந்த ஆண்டு பாரதி விழாவுக்கான இலச்சினையை எழுத்தாளர் சிவசங்கரி வெளியிட அதை இயக்குநர் நடிகர் அமரர் விசுவின் மனைவி திருமதி உமா விஸ்வநாதன் பெற்றுக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் சாய் சங்கரா மேட்ரிமோனியல் பஞ்சாபகேசன், ஆடிட்டர் பாலசுப்ரமணியன், திரைப்பட இயக்குநர் ராசி அழகப்பன், எழுத்தாளர் அமுதா பாலகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர். இதில் பேசிய எழுத்தாளர் திருமதி சிவசங்கரி, உரத்த சிந்தனை அமைப்பு தற்போது விழுதுகள் விட்டு பெரிய ஆலமரமாக பயன் தருகிறது என்றும், முழு மனிதராக டெல்லி கணேஷ் வாழ்வில் பரிணமித்தார் என்றும் கூறினார். அதனைத் தொடர்ந்து பேசிய எழுத்தாளர் பட்டுக்கோட்டை பிரபாகர், பாரதியாருக்கு பின் தோன்றிய அனைத்து எழுத்தாளர்களுக்கும் தான் உட்பட அனைவரின் படைப்புகளிலும் மகாகவி பாரதியாரின் தாக்கம் இருப்பதை தான் கண்டதாக கூறினார். இதில் SP முத்துராமன் அவர்கள் பேசுகையில், நாம் இருவர் படத்தை உருவாக்கிய AVM செட்டியார் அவர்களால் பாரதி புகழ் தமிழ்நாட்டில் பரவியது என்றார். டெல்லி கணேஷ் மனித நேயமிக்க சிறந்த மனிதராக திகழ்ந்தார் என்றார். டெல்லி கணேஷ் அவர்களுக்கு அரங்கத்தில் இருந்தவர்கள் ஒவ்வொருவராக புகழஞ்சலி செலுத்தினர். டெல்லி கணேஷ் அவர்களின் மருமகன் பாலசுப்ரமணியன் மற்றும் இதில் எழுத்தாளர்கள், டெல்லி கணேஷுடன் பயணித்த நண்பர்கள் என திரளாக கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய உரத்த சிந்தனை எழுத்தாளர்கள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் உதயராம் பேசுகையில், எங்க எல்லாருக்குமே ஒரு வருத்தம் உண்டு. டெல்லி கணேஷ் அவர்கள் ஒரு அதாவது என்ன சொல்லணும்னா, ஒரு வெர்சடைல் ஆக்டர், எல்லா வேடங்களையும் அசாத்தியமா நடத்தக்கூடியவர். அவர் வெறும் நடிகரா இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க சோசியல் மீடியால எந்த ஒரு நடிகருக்கும் கிடைக்காத அளவிற்கு அவரை பத்தி இன்னும் பேசிட்டு இருக்கோம். 10 நாள் கழிச்சும் அவரை பத்தி பேசிட்டு இருக்கோம்னா, அவர் எல்லாரோடையும் மிங்கிள் ஆயிருக்கார். ஒரு இலக்கியத்தின் மூலமா, எழுத்து மூலமா, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களோடு அவர் எளிமையாயிருக்கார். ஸோ அவருடைய நடிப்பு 600 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு, தெலுங்குல நடிச்சிருக்காரு, ஹிந்தியில நடிச்சிருக்காருன்னு போது அவருக்கு ஒரு தேசிய விருது கிடைச்சிருக்கணும். அது கிடைக்காதது எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தம். நீங்களே பாத்தீங்கன்னா பத்மஸ்ரீ விருது என்பது நம்முடைய மனோரமாவுக்கு பிறகும் விவேக்குக்கு பிறகும் எந்த குணச்சித்திர நடிகருக்கும் இன்னும் தமிழ்நாட்டில இருந்து கொடுக்கல. பெரிய நடிகர்கள் கொடுக்குறாங்க, ஆனா குணச்சித்திர நடிகர்களுக்கு இப்ப விவேக்குக்கு அப்புறம் மனோரமாவுக்கு அப்புறம் கடந்த பல வருஷங்களா கொடுக்கல. சோ அவர் இறந்த பிறகாவது அந்த விருதுக்கு சினிமா சங்கங்கள், ரசிகர் சங்கம், நம்முடைய நடிகர் சங்கம் முயற்சி செய்யணும். அதே மாதிரி டெல்லி கணேஷ் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த ராமாபுரத்தினுடைய முத்தமிழ் நகர் தெரு அவர் பல வருடங்களாக அந்த ஏரியால இருக்கிறதுனால அந்த தெருவுக்காவது அவருடைய பெயரை வைத்து டெல்லி கணேஷ் தெரு என்று பெயரை வைத்து அந்த ஒரு கலைஞருக்கு பெருமை சேர்க்கணும் அப்படின்றது என்னுடைய கோரிக்கை. ஏன்னா ஒரு கலைஞர், இப்ப விவேக் முதல்வர்கள் நிறைய கோரிக்கைகளை உடனுக்குடனே நிறைவேற்றுறார். ஒருத்தருக்கு சொன்னாங்க விவேக் பேர்ல, விவேக் இருக்கக்கூடிய தெருவை நீங்க அவர் பேர்ல மாத்தணும்னு சொல்லி ஒரு 24 மணி நேரம் கூட உடனே ஒரு அறிவிப்பு போட்டார், அந்த தெருவை விவேக் தெரு அப்படின்ட்டு. அதே போல டெல்லி கணேஷ் அவர்கள் வாழ்ந்த அந்த ராமாபுரம், நெசப்பாக்கம், முத்தமிழ் தெரு, அதை முத்தமிழ் மெயின் ரோடை டெல்லி கணேஷ் அவர்களுடைய சாலை என்று மாற்ற வேண்டும் என்பது மாண்புமிகு முதல்வர் அவர்களை தாழ்மையோடு எங்கள் உரத்த சார்பிலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.